மத்தேயு 7ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நான் வசனம் 21 வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசுவை ஆண்டவர் என்றும் கடவுளை அப்பா என்றும் அழைப்பவர்கள் யாராவது இருந்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் இங்கே சிந்தித்து பார்ப்பது நல்லது. படிக்கும் போதே இதை மனதில் வைத்து கொள்ளாவிட்டால் ஏமாந்து போகும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் எதையாவது வாங்கும் போது நீங்கள் ஏமாற்றப்படலாம். நீங்கள் ஒரு காணி வாங்கும் போது நீங்கள் ஏமாற்றப்படலாம். இந்த உலகில் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு இன்னும் பல வழிகள் உள்ளன. ஆனால் இங்கே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு நபர் நம்பிக்கையின் விடயத்தில் ஏமாற்றப்படுகிறார். அத்தகைய ஏமாற்றிலிருந்து பின்வாங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே இந்த வார்த்தைகள் மிகவும் விசித்திரமானவை இல்லையா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாறாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. இயேசு இந்த வார்த்தைகளை கூறினார். நீங்கள் இங்கே பார்த்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர் என்று சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? இவ்வுலகில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயல்கள் கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்ப இருந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நீங்கள் இதில் ஏதேனும் ஒரு வகையில் தோல்வி அடைந்தால் நீங்கள் பரலோகத்திற்கு நுழையவே முடியாது. இது வெறுமனே மூடி பறைக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல என்பதால் நீங்கள் கடவுளின் விருப்பப்படி செயல்படுகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நெருக்கமாகவும் உறுதியாகவும் கருத்தில் கொள்ள வேண்டிய கேள்வி, நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போது மீன் சாப்பிடும் போது தொண்டையில் மீன் முள் சிக்குவது போல் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய பல வசனங்கள் காண்பீர்கள். ஆனால் இந்த வழக்கில் அதே பொருந்தும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவராக கருதி நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்கள் என்று எண்ணுகிறீர்களானால், ஒரு நாள் நீங்கள் வேதாகமத்தை படிக்கிறீர்கள், நீங்கள் அதை செய்யாவிட்டால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுளின் விருப்பம் விஜயம் தொண்டில் சிக்கிய மீன் முள் போல் ஆகிவிடும். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாகவும் ஊடுருவ குத்தத்தக்கதாகவும் இருக்கிறது. கடவுளின் வார்த்தை முதலில் உங்கள் இருதயத்தில் நுழைந்து அது ஊடுருவி கூர்மையாக செயல்பட வேண்டும். அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு ஸ்கால்பெல்லை பயன்படுத்த தோலை வெட்டும் போது உடலில் உள்ள அனைத்து நோய்களும் காயங்களும் வெளிப்படும். அதுபோலவே கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் பட்டயத்தை விட கூர்மையானது என்று வேதாகம் சொல்லுகிறது. எனவே அனைத்து ஊழல், அசுத்தம், தீமை மற்றும் அசுத்தங்கள் ஆகியவற்றை செயல்படுவதற்கு அது ஆவிக்கு ஊடுருவ வேண்டும். அத்தகைய அறுவை சிகிச்சை என்று நீங்கள் உண்மையான சிகிச்சைக்கு பதிலளிக்க முடியாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உள்ளது. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஆவியின் நோய் நரகத்திற்கு இட்டு செல்லும் பாவ நோயாகும். நரகத்தில் இட்டு செல்லும் இந்த நோய் பாவ நோயாகும், மனிதனின் ஆவி நோயாகும். எனவே நீங்கள் ஆவிவாய்ப்பட்டிருந்தால் இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் மக்கள் அதை உணர முடியாது. அவர்கள் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு மற்றும் இரவில் தூங்குகிறார்கள். ஒரு எலி சக்கரத்தை சுற்றுவது போல் அவர்கள் எதையே திரும்ப திரும்ப செய்கிறார்கள்.
அதை நன்றாக செய்தால் அவர்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பது எளிது, ஆனால் அது அப்படி அல்ல. இப்பொழுது வசனம் 22 வாசிப்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளுக்கு சொல்லுவேன். இங்கே சராசரி மனிதனை விட விதிவிலக்காக அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் எங்களிடம் உள்ளனர். ஆனால் சில நாள், அந்த நாள் இயேசு இந்த பூமிக்கு திரும்பும் நாள், நாம் அனைவரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய விசுவாசம் கொண்ட இவர்களிடம் இயேசு, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் தீயவர்கள், போய்விடு, அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அது ஏன்? முன்பு நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன் தேவாலயத்தின் போதகராக வாழ்ந்தபோது இந்த பந்திக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இந்த வார்த்தைகள் எனக்கு பொருந்தும் என்பதை பின்னர் உணர்ந்தேன். கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை பற்றி இங்கு பேசும்போது அது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பவர்களை குறிக்கிறது. பிறகு உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் என்று கூறுகிறது. நான் ஒரு முறை பிசாசை விரட்டினேன். அந்த நேரத்தில் நான் மீண்டும் பிறக்கவில்லை என்றாலும் நான் ஒரு பிசாசை விரட்டினேன். அவர்கள் பல அற்புதங்களை செய்தார்கள் என்று இங்கே கூறும்போது அவர்கள் பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி மக்கள் மீது கைகளை வைத்து அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தினார்கள். இதுவே இங்கு அற்புதங்கள் நிகழ்த்துவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை என்று நினைக்கிறீர்களா? அது அதீத நம்பிக்கை கொண்ட மக்களை பற்றி பேசுகிறது. ஆனால் இயேசு திரும்பி வந்தவுடன் அவர்கள் முன் நின்றபோது, நான் உங்களை அறியவில்லை என்று ஏன் கூறினார்? ஆனால் இங்கே அவர்கள் தீயவர்கள் என்று கூறுகிறது. செய்யக்கூடாத செயல்களை செய்பவர்கள் தீயவர்கள். ஆனால் அது விசித்திரமானது. பல அற்புதங்களை செய்ததாக அன்று சொல்பவர்களுக்கு இது ஏன் இப்படி நடக்கும்? இயேசு, அக்கிரமம் செய்பவர்களே, நான் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு விலகி, மேலும் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். அது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? எனவே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இதை பரிசுத்த ஆவியின் மூலம் மேற்கொள்ளப்படும் நேரங்களும் அது இல்லாத நேரங்களும் உள்ளன. நான் விவரிக்கிறேன். இதை நான் முன்பே சொன்னேன். ஆனால் மனிதன் ஆவி, ஆன்மா மற்றும் மாம்சத்தால் ஆனவன். ஆதாம் பாவம் செய்த போது நிச்சயமாக அவனுடைய ஆவி இறந்துவிட்டது. ஆனால் அவனுடைய ஆன்மாவின் சக்தியும் மட்டுப்படுத்தப்பட்டது. முதலில் மனிதன் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த சக்தி அவன் உள்ளத்தில் இருந்தது. நமது நவீன நாகரிகத்தில் மனிதனின் ஆன்மாவின் உலகம் மறுமலர்ச்சி காலத்தை தொடர்ந்து மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. எனவே ஆத்மாவை பொறுத்தவரை ஆன்மாவில் புத்தி மற்றும் பல்வேறு சக்திகள் உள்ளன. மேலும் இவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து விட்டதால் இப்பொழுது அறிவியல் ரீதியாக பார்த்தால் மனிதன் சந்திரனுக்கு திரும்புவதற்கு பயணிக்க முடிகிறது. அவர்கள் கணனி மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும். இது வளர்ச்சியின் யுகம். ஆனால் ஆன்மாவின் சக்தி ஒரு மாய வழியில் வளரும் போது மனித நோய்களையும் குணப்படுத்த முடியும். இந்த விடயங்கள் கிறிஸ்தவத்தில் நுழைந்தன. அவர்கள் கைகளை வைப்பதன் மூலம் ஒரு நபரின் நோயை குணப்படுத்த முடியும். மேலும் இதை விசித்திரமான விடயங்கள் கூட நடக்கும். இந்த விடயங்கள் உண்மையில் நடக்கும். ஆனால் இவை பரிசுத்த ஆவியின் மூலம் செய்யப்படுவதில்லை. இதனால் தான் இது தீய செயல் என்றது. ஆன்மா மற்றும் மாம்சத்தின் சக்தி இணைக்கும் மனதின் செயல்முறையை பயன்படுத்தி அவை செயற்படுத்தப்படுவதால் இந்த செயல்கள் தீய செயல்கள். நான் பிசாசுகளை விரட்டும் போது அந்த நேரத்தில் இருந்திருந்தால் நான் நரகத்திற்கு சென்றிருப்பேன். ஏனென்றால் நான் இங்கு சொல்லப்பட்டவர்களைப் போலவே இருந்தேன். ஆக எது உண்மை, எது பொய், எது என்று பகுத்தறிவது உண்மை.
உங்களால் இதை செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த நாட்களில் இயேசுவை நம்புவதாக கூறும் மக்கள் யாரோ ஒருவர் அற்புதங்களை செய்கிறார்கள் என்று கேட்கும் இடமெல்லாம் எழுப்புதல் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் சாட்சியாக இருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான பிரச்சனை என்ன? உங்கள் ஆவியில் உள்ள நோய் உண்மையிலே குணமாக்கிவிட்டதா என்பது தான் பிரச்சனை. உங்கள் உள்ளம், உங்கள் ஆவி, உங்கள் பாவமான சுயம் பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டதா? நீங்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டீர்களா? இது தான் பிரச்சனை. இது இல்லை என்றால் பெரும்பாலும் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். மத்தேயு அதிகாரம் 13 வசனம் 18. மத்தேயு அதிகாரம் 13:18. ஆகையால் விதைக்கிறவர்களை பற்றி உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போதே பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வலையுறகே விதிக்கப்பட்டவன். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஊமை. விதைப்பர் ஊமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு பேசினார். விதை என்பது கடவுளின் வார்த்தை. விதை இருதயத்தில் விதைக்கப்பட்ட கடவுளின் வார்த்தை. முதல் வகை இருதயம் பாதை போன்றது. கடினமும் சாலில் ஏறி இறங்குபவர்களால் விதிக்கப்பட்ட இடம்தான். அத்தகைய இதயம் கொண்டு ஒருவர் வேதாமத்தின் வார்த்தைகளை கேட்கிறார். ஆனால் வார்த்தைகள் அவரது இதயத்தில் நுழையாததால் பறவைகள் வந்து அவற்றை விழுங்குகின்றன. வேறு வார்த்தையில் கூறுவதானால் பிசாசு அவர்களை பிடுங்குகிறது. அதைத்தான் சொல்லுகிறது இல்லையா? வசனம் 19. ராஜ்யத்தை பற்றிய செய்தியை கேட்டு அதை புரிந்து கொள்ளாதவன் பொல்லாதவன். பொல்லாதவன் பிசாசு அல்லவா? பொல்லாதவன் வந்து அவருடைய இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இதை பாதியில் விதைக்கப்பட்ட விதை. இவர் இதயம் கடினப்பட்டவர். வேதாகமத்தை பற்றி தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைக்கும் ஒரு நபர். ஒருவன் பல தத்துவ சித்தாந்தங்களை, கோட்பாடுகளையும் நெறிமுறைகளையும் கேட்டால் அவனது உள்ளம் முழுவதுமாக கடினப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டாலும் அவை அவன் உள்ளத்தில் நிலைக்காது. இப்பொழுது இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். வசனம் 20. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டானவுடனே இடரல் அடைவான். இந்த மகா நாடுகளை நடத்தும் போது இது போன்ற பலரை சந்திக்கிறோம். அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இதே மகிழ்ச்சியுடன் கேட்கிறார்கள். இதற்கு முன்பு இது போன்ற இதயம் கேள்விப்பட்டதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது உண்மையான ரட்சிப்பு அல்ல. முதலில் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். ஆனால் சிறிது சிரமம் ஏற்படும் போது அவர்கள் உடனடியாக விலகிவிடுகிறார்கள். இதற்கு காரணம் மண் ஆழமாக இல்லாததாலும் கீழே கற்பாறைகளின் அடுக்கு இருப்பதால் அது வேரூன்ற முடியாது. அதுதான் அவர்களின் இதய நிலை. இப்பொழுது மூன்றாவது வகையான நபரை பார்ப்போம். வசனம் 22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இப்போது இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். முட்கள் போல இருக்கும் இருதயம் இது. இது உலகின் விடயங்களில் முழுமையாக ஈடுபாடு கொண்ட இருதயம். வணிக விடயங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சிக்கும் வாழ்வாதாரத்தை பற்றிய கவலைகள். இந்த கவலைகளினால் இதயம் முட்களைப் போல சிக்கிக்கொண்டு குழப்பமடைகிறது. வார்த்தைகள் பலனளிக்க முடியாது என்று கூறுகிறது. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் என்பதை விளக்குகிறேன். நாங்கள் இப்பொழுது இந்த விறுவிறின் பாதியிலே இருக்கிறோம். வேதத்தை பற்றி இந்த பேச்செல்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயத்தின் வயலை நீங்கள் உழ வேண்டும். உங்கள் இதயம் வேதாமத்தின் வார்த்தைகளை பெறுவதற்கு அது அமைதியாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது நான்காவது உதாரணத்தை பார்ப்போம். வசனம் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும்
உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலம் தருவான் என்றார். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நல்ல மண். எந்த வகையான நல்ல மண்? இது தாழ்மையான இருதயம், வருந்திய இருதயம், உண்மையை தேடி அலையும் இருதயம். அத்தகைய இதயத்தில் விதை விழுந்தால் அது உடனடியாக முளைத்து அதிக மகிழ்ச்சியை தரும். ஆனால் இதுவரை உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு இந்த மாதிரியான இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது வேதாந்தத்தின் வார்த்தைகளை கேட்கும் போது உங்கள் இதயம் பலமான மண்ணை போல் ஆகலாம். நல்ல நிலத்தில் விழும் விதை வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொள்ளும் ஒருவரை குறிக்கிறது. இங்கே இது கூறுகிறது. அதை புரிந்து கொள்வது என்று கூறும்போது வேதாந்தத்தின் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கும் ஒரு பிரச்சனையை உங்கள் பாவம் அல்லது வேறு விடயங்களில் உள்ள பிரச்சனையை தீர்க்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையான புரிதலை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வருகிறார். நீங்கள் மீண்டும் பிறந்து ரட்சிக்கப்படுகிறீர்கள் என வேதாகம் சொல்கிறது. கடவுளின் வார்த்தை யாருக்கு வந்ததோ அவர்கள் தேவர்கள் என்று அழைத்தார்கள். கடவுளாக மாறுவது என்பது கடவுளின் வார்த்தையிலோடு உண்மையை புரிந்து கொள்வது அல்லது உணர்வது. ஏனென்றால் நீங்கள் அழிந்து போகும் விதையில் அல்ல, மாறாக அழியாத உயிருள்ள மற்றும் நீடித்த கடவுளுடைய வார்த்தையின் மூலம் மீண்டும் பிறந்தீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலோடு உண்மை உணரும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் பிறக்கிறீர்கள். கடந்த முறை நான் வெளிப்படுத்தல் அதிகாரம் 5 புஸ்தக சுருளை அவிழ்க்கிற திருவள்ளுவர் என்று சொன்னேன். 7 முத்திரைகள் என்ன? கடவுள் இந்த உலகத்தை ஆதாமிடம் ஒப்படைத்தார். ஆனால் ஆதாம் அதை பிசாசுக்கு விற்ற போது பரிவர்த்தனைக்கான செயல்கள் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட சுருளின் வடிவத்தை எடுத்து இது உண்மையில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் உள்ளடக்கம். 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட உள்ளடக்கங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அதிகாரம் 6 வருகிறது. பிசாசினால் பறிக்கப்பட்ட இந்த உலகத்தை இயேசு விலை கொடுத்து மீட்கெடுக்கும் காட்சி நமக்கு முன்வைக்கப்படுகிறது. எனவே முதல் முத்திரை, 2வது முத்திரை மற்றும் பல உள்ளன. மேலும் ஒவ்வொரு முறை முத்திரையில் ஒன்று உடைக்கப்படும் போது பிசாசுக்கு விலை கொடுக்கப்பட்டதாக இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பின் காட்சி நமக்கு வழங்கப்படுகிறது. இதை நான் கடந்த முறை உங்களுக்கு விளக்கினேன். அதிகாரம் 13 கடலிலிருந்து ஒரு மிருகம் உள்ளது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் 4 மிருகங்களில் கடைசி மிருகம் இந்த மிருகம் என்று விளக்கினேன். இந்த உலகம் ஏழு வருட உபத்திரவம். இந்த 7 ஆண்டுகள் 2ஆக பிரிக்கப்படும். முதல் 3.5 ஆண்டுகள், 2வது 3.5 ஆண்டுகள். நாங்கள் செல்வதற்கு முன் இந்த 7 வருடங்களை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் தானியேல் அதிகாரம் 9 அதிகாரம் 9 நான் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்தில் கண்ட புருஷனா காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பழி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி ஏற்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இதன் பின்னணியை விளக்குகிறேன். கிறிஸ்துக்கு முன் 600 இஸ்ரேலியர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் தானியேல் தீர்க்கதரிசியும் கைப்பற்றப்பட்டார். அவர் பாபிலோனிலும் பின்னர் பார்சிக ஆட்சியிலும் கீழும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். ஆனால் ஒரு நாள் தானியேல் எரேமியாவின் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது
சிறையிருப்பில் இருந்து அவருடைய வாழ்க்கை 70 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை கண்டார். எனவே தானியேல் கடவுளிடம் ஜெபித்து தனது பாவங்களையும் இஸ்ரவேலின் பாவங்களையும் ஒப்புக்கொண்டார். மேலும் தானியேல் தனது ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படி ஆண்டவர் கேப்ரியல் தூதனை அவரிடத்தில் அனுப்பினார். இதுதான் இந்த பந்தின் பின்னணி. எனவே காப்ரியேல் தானியேலுக்கு தோன்றி தனக்கு நற்செய்தி கொண்டு வர வந்ததாக கூறினார். வசனம் 24 படிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன என்பதை விளக்குகிறேன். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தீர்மானிக்கப்பட்டது. அந்த நேரம் 70 எனவே 70 முறை 7 நாட்கள். 7 நாட்கள் கொண்ட ஒரு வாரம் 70 முறை சென்ற பொழுது 7 பெருக்கம் 7 என்பது 49. எனவே 490 நாட்கள். 490 நாட்கள் கடந்த போது என்ன நடக்கப் போகிறது இங்கே பார்க்கலாம். ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 ஏழுகள் முடிவு வந்தவுடன் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் என்று கூறுகிறது. இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களின் பாவங்களும் முடிவுக்கு வரும் என்று அர்த்தம். அப்பொழுது உலக பாவம் இல்லாமல் இருக்கும். துன்மார்க்கத்தின் பரிகாரம் செய்ய நித்திய மீட்பு இருக்கும். நித்தியமான நீதியை கொண்டு வர தேவனுடைய நீதி வெளிப்படும். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனை மூடுவதற்கு தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும். இதைத்தான் சொல்லுகிறது. இந்த 490 நாட்கள் என்றால் என்ன? என்னாகம புஸ்தகத்தில் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலும் ஒரு நாள் ஒரு வருடமாக கணக்கிடப்படுகிறது என்று கூறுகிறது. அப்படியானால் இது 490 ஆண்டுகள். இந்த காலகட்டத்திலிருந்து 490 ஆண்டுகள் கடந்துவிட்டால் பாவம் இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிடும். இயேசு மீண்டும் ராஜாவாக வருவார். இதன் பொருள் இதுதான். அவர் என்ன பேசுகிறார்? இப்பொழுது வசனம் 25 பாருங்கள். இப்பொழுது நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். இப்போது நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவதற்கு முதல், அவருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். நாங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பழைய ஏற்பாட்டில் நெகேமியா 2ஆம் அதிகாரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருந்த பட்டணத்தை கட்டும்படி
யூதா தேசத்துக்கு நீரை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜேஸ்வரி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அதுவரை படிப்போம். பாபிலோனிய பேரரசு அளித்த பாரசீக பேரரசின் அர்த்தசஷ்டா மன்னன் காலத்தில் நெகேமியா தீர்க்கதரிசியின் பணியாக திராட்சரசம் தயாரித்து அரசருக்கு பரிமாறினார். அதுவும் அந்த காலத்தில் யூதாவின் தீர்க்கதரிசிக்கு பொறுப்பான பதவி. நெகேமியா ஒரு நாள் எருசலேம் முழுவதுமாக இடிந்து கிடப்பதை நெகேமியா கேள்விப்பட்டார். மேலும் அவர் ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாற சென்ற போது அவர் வேதனைப்பட்டார். எனவே அரசர் அர்த்தசஷ்டா, நீங்கள் எதையோ பற்றி கவலைப்படுவது போல் தெரிகிறது. எனவே திகச நெகேமியா, எனது நாட்டின் தலைகள் ஜெருசலேம் அழிக்கப்பட்டு பாழடைந்து கிடக்கிறது. நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதனால் அரசன், உனக்கு என்ன வேண்டும் என்றான். எனவே நெகேமியா, என்னை அனுப்புங்கள், நான் நகரத்தை மீண்டும் கட்ட வேண்டும். எனவே அரசன் நகரத்தை கட்டும்படி நகரத்தை புனரமைக்குமாறு கட்டளையிட்டான். இது கிறிஸ்துவுக்கு முன் 445 நடந்தது. 445 முதல் 490 ஆண்டுகள் கடந்துவிட்டால் இயேசு திரும்பி வருவார். உலகில் பாவம் இருக்காது. எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறும். தானியேல் அதிகாரம் 9 25 வசனம். தானியேல் அதிகாரம் 9 வசனம் 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 என்பது 49 ஆண்டுகள். 49 ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேம் நகரத்தின் மறுசீரமைப்பு முடிவுக்கு வந்தது. மற்றும் 62 இதையும் சேர்த்தால் 483 ஆண்டுகள் ஆகுகிறது. இப்போது இது 483 ஆண்டுகள் என்றால் இது 490 ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகள் குறைவில்லையா? காணாமல் போய் 7 ஆண்டுகள் ஆகின்றன. இது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வசனம் 25. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இது அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று கூறும்போது இது இயேசுவை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் மூலம் நியமிக்கப்பட்ட 3 கடமைகள் இருந்தன. முதலாவது, தீர்க்கதரிசிகள் நியமிக்கப்பட்ட போது அவர்களின் தலையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது. அடுத்து, ஆசாரியர்கள் தங்கள் பதவிகளில் அபிஷேகம் செய்யப்பட்டனர். அரசர்கள் நியமிக்கப்பட்ட போது அவர்கள் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டனர். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு சமம். அதனால தான் இயேசு பரிசுத்த ஆவியால் கருவுற்று பிறந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரிலிருந்து மேலே சென்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். இதன் பொருள் அவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டார். இயேசு உலகில் இருந்தபோது அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மேலும் இயேசு மரித்தொழிந்து எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு ஏறிய பிறகு அவர் இப்போ அங்கே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆனால் இங்கே அபிஷேகம் செய்யப்பட்டவர் கொல்லப்படுவார் என்று கூறும்போது இயேசு சிலுவையில் மரிப்பார் என்று அர்த்தம். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தம் நாசமும் உண்டாகவும் நியமிக்கப்பட்டது. எனவே இயேசு சிலுவையில் இருந்த பிறகு இஸ்ரவேலின் வரலாறு முடிவுக்கு வந்தது. இது உண்மையில் கிறிஸ்துவுக்கு பின் 70 நடந்தது. ஆனால் சிலுவையில் இயேசுவின் மரணத்தின் மூலம் காரியங்கள் முடிவுக்கு வந்தன. எனவே இங்கே பாருங்கள்,
இந்த காலகட்டம் இங்கே ஒரு இடைவெளி உருவாக்குகிறது. இஸ்ரவேல் நாட்டின் வரலாறு இல்லாத காலகட்டம் அது. அப்படியானால் நாம் எத்தனை ஆண்டுகள் குறைவாக இருக்கிறோம்? எத்தனை? 483 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலின் வரலாறு இல்லை. எனவே 490 முடிக்க எத்தனை ஆண்டுகள் தேவை? இதனாலேயே இந்த 7 வருடங்கள் இருக்கும். இப்போது வசனம் 27 பாருங்கள். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, இந்த அவர் 666 என்று குறிப்பிடப்படுபவர். இது உலக ஆண்டவனை பற்றி கூறுகிறது. ஒரு 7 என்பது 7 ஆண்டுகள். 7 வருடங்கள் இஸ்ரவேலுடன் உடன்படிக்கை செய்து கொள்வான். 7க்கு நடுவில் 3.5 வருடங்களுக்கு பிறகு பலிக்கும் காணிக்கைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பான். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று சொன்னால் இஸ்ரவேலை காட்டி கொடுத்து துன்புறுத்தும் காலம் வரும் என்று அர்த்தம். உபத்திரவத்தின் முதல் 3.5 வருடங்களில் மகா உபத்திரவம் நடக்கும். ஆகவே இந்த 7 வருடங்கள் என்று வரும்போது இஸ்ரவேலின் சரித்திரத்தை பற்றிய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற தேவையான 7 வருடங்கள் வரும் என்று அர்த்தம். இப்போது வெளிப்படுத்தல் அதிகாரம் 13. வெளிப்படுத்தல் அதிகாரம் 13 வசனம் 11. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்த பூமியின் மேல் அக்னி இறங்கு பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடித்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியம் கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கே பூமியிலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. அதிகாரம் 13 வசனம் 1 தோன்றும் கடலில் இருந்து வெளிவரும் மிருகம் உலகத்திலிருந்து எழும்புகிறது. பூமியிலிருந்து வரும் மிருகம் இஸ்ரவேலின் தலைவரை குறிக்கிறது. இஸ்ரவேலின் அழிவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார். இஸ்ரவேல் மக்கள் கடந்த 4000 ஆண்டுகளாக மேசியாது என்றாவது ஒரு நாள் வருவார் என்று நம்புகிறார்கள். மேசியா என்பது எபிரிய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்கம். 2000 ஆண்டுக்கு முன்பு மேசியாவாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் அவரை நிராகரித்தனர். இயேசுவை நம்பாத இஸ்ரவேல் மக்கள் மேசியா இன்னும் எதிர்காலத்தில் வருவார் என்று நம்புகிறார்கள். எப்படிப்பட்ட மேசியாவுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள்? இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றும் ஒரு மேசியாவுக்காக அவர் காத்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்புகிறார்கள். இப்பொழுது இருந்து பார்த்தால் நீங்கள் இதை பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்ரவேல் தொடர்ந்து உலகம் முழுவதும் ஒரு மூலையில் தள்ளப்படுகிறது. இன்று நீங்கள் உலகத்தை பார்த்தால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சில பகுதிகளும் இஸ்ரவேலை ஆதரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் மற்ற பெரும்பாலான நாடுகள் அரபு நாடுகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. பின்னர் இஸ்ரவேல் மிகவும் கடினமான மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையில் வைக்கப்படும் ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஐரோப்பாவின் ஒருங்கிணைந்த நாடுகளுடன் இணைந்து ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவார். அளப்பரிய சக்தியை கொண்ட தேசம். அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் முன்பு படித்தது போல் அவர் பலரோடு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். அந்த உடன்படிக்கை ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி உருவானதும் இஸ்ரவேலிலிருந்து எழும்பி வரும் போலி தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் தங்களை காப்பாற்ற வந்திருக்கும் மேசியா என்று அறிவிப்பார். நாம் படித்து கொண்டிருக்கும் பந்தியில் தான் பேசுகிறது. தானியேல் 11ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது பூமியிலிருந்து 2வது மிருகம் வெளிவருவதை கண்டேன். அதுக்கு ஆட்டுக்குட்டியைப் போல் 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் ஒரு வலு சர்ப்பத்தைப் போல பேசுகிறது. ஒரு படு சர்ப்பத்தைப் போல ஒரு மனிதனைப் போல பேசினார்.
அவர் அற்புதமாக பேசியிருப்பார் இல்லையா? அது முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் அதன் சார்பாக பயன்படுத்தியது. மேலும் பூமியை, இங்குள்ள பூமி இஸ்ரவேல் மற்றும் அதன் குடிமக்கள் முதல் மிருகத்தை வணங்கியது. அதன் மரணத்தின் காயம் குணமானது. இறந்த நபர்களை மக்களை வணங்க செய்தான். பின்னர் அதிசயமாக உயிர்த்தெழுந்து வந்தான். வசனம் 13. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. எருசலேமின் தெருக்களில் அவர் ஒரு பிரமாண்டமான உருவத்தை கட்டுவார். மேலும் அனைவரையும் வணங்க செய்வான். வசனம் 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவம், ஆனால் பேசுவதற்கு மூச்சு கொடுக்கப்பட்டுள்ளது. பேசலாம் என்று இங்கே கூறுகிறது. இந்த பந்தி தெரிந்து கொண்ட முதல் அதை பற்றி பிரசங்கிக்க தொடங்கி பல வருடங்கள் ஆகுகின்றன. அதற்கு முன் ஒரு சிலை எப்படி பேசும் என்று நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அமெரிக்காவுக்கு சென்றபோது இது எப்படி சாத்தியமாகும் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. இப்போதெல்லாம் கணினிகள் பேச்சு செயல்பாட்டை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு தெரிந்த ஒருவர் ஹவாயில் வசித்து வந்தார். அவர் அமெரிக்காவின் கடற்படை துறையில் பணிபுரிந்தார். மேலும் கணினி மூலம் பேசுவதே தனது வேலை என்று கூறினார். கணினி பேசும் போது கனத்த காலடியுடன் யாராவது அருகில் சென்றால் யாரோ ஒருவர் நெருங்கி வருவதை கணினி அறிவித்து அந்த நபரை அடையாளம் காட்டும் என்று என்னிடம் கூறினார். அந்த நபரின் தகவல்கள் கணினியில் உள்ளிடப்பட்டுள்ளதால் அது சாத்தியமானது. உங்கள் தகவல்கள் கூட பெரும்பாலும் கணினியில் சேர்க்கப்பட்டுள்ளதால் கணினியால் பேச முடியும் என்பதால் அது இந்த பிரம்மாண்டமான சிலையை உருவாக்கி அதற்குள் கணினியை நிறுவினால் அது மிகுந்த உரத்த குரலில் பேசும். இது நம் கண்முன்னே நடக்கிறது, நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இறுதியாக நாம் கண்முன் வந்து நிற்கின்றன. எனவே வேதாகமம் உண்மையானது. வசனம் 16. அது சிறியோர் பெரியோர், ஐசுவரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெரும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தளித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ள விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். இந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருந்தது. அதனுடைய இலக்கம் 666. இந்த வார்த்தைகள் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டன. ஆனால் இப்பொழுது இந்த விடயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக வந்துள்ளன. மக்கள் தங்கள் நெற்றியில் ஒரு அடையாளத்தை பெறுவதன் அர்த்தம் என்ன? ஏன் 666 என்பது உலக ஆட்சியாளரின் பெயர். அதை மீண்டும் படிப்போம். 17ஆம் வசனம். மிருகத்தின் பெயர் உலக ஆட்சியாளரின் பெயர். மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண். இது இருந்தால் தவிர அவர்களால் வாங்கவோ விற்கவோ முடியாது. பெயர் எண்ணாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் ஏற்கனவே கணினியில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். வசனம் 18 பாருங்கள். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666.
ஒரு மனிதனின் எண்ணிக்கை 666 என்று சொல்லுகிறது. இதன் பொருள் என்ன? வேதாமத்தில் எண்களுக்கு அர்த்தங்கள் உள்ளன. எண் 3 பரிசுத்த திருத்துவ தேவனை குறிக்கிறது. பின்னர் 4 உலகை குறிக்கிறது. 4 மற்றும் 3 கூட்டுத்தொகை 7. விவிலிய கண்ணோட்டத்தின் எண் 7 முழுமையான எண். மற்றும் மனிதன் பற்றி என்ன? மனிதன் முழுமையற்றவன். எனவே 6 என்ற எண் மனிதனை குறிக்கிறது. ஆனால் இங்கே 666 என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன? மனிதன் கடவுள் ஆகிறான் என்று அர்த்தம். எண் 3 கடவுளை குறிக்கிறது. இதன் பொருள் மனிதன் கடவுளாக செயல்பட முயற்சிக்கிறான். இவன்தான் அந்தி கிறிஸ்து மற்றும் உலகத்தின் ஆட்சியாளர். தயவு செய்து இங்கே ஒரு அடையாளத்தை வைத்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவர் தன்னை கடவுள் என்று அழைக்கிறான். இது 666. எண் 6 ஒரு மனிதனை குறிக்கிறது. 3 என்பது கடவுள் என்பது. எனவே 666 என்பது ஒரு மனிதன் கடவுளாக மாறுகிறது. ஆலயத்தில் தன்னை நிலைநிறுத்தி நான் கடவுள் என்று கூறுவான். இஸ்ரவேலர் அவரை தங்கள் மேசியாவாக வணங்குவார்கள். இந்த உலக ஆட்சியாளர் எருசலேமுக்கு நுழைந்து கோவிலில் தன்னை அமைத்து கொண்டு நான் தான் கடவுள் என்று கூறுவார். அதைத்தான் இது பேசுகிறது. மேலும் அவரது பெயர் 666. எல்லோரும் இந்த அடையாளத்தை பெற வேண்டும். அது இல்லாமல் ஒரு நபர் வாழ முடியாது. அது ஏன்? ஏனெனில் அவரால் வாங்க விற்கவோ முடியாது. ஒரு நபர் எதையும் வாங்க விற்க முடியாது. நீங்கள் எதையும் வாங்க முடியாது. இதனால் இறுதியில் நீங்கள் வாழும் உரிமையை இழக்க நேரிடும். இதனால் அடையாளத்தை பெற அனைவரும் திண்டாடுவார்கள். நீங்கள் அடையாளத்தை பெற்றால் அது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் தேவையில்லை. நீங்கள் வேலைக்கு செல்லும் போது உங்கள் வங்கிகளில் கணக்கில் அதாவது 666 அடையாளம் உள்ளவர்களுக்கு உங்கள் ஊதியம் நேரடியாக செல்லும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சேகரித்தவுடன் உங்கள் நெற்றியிலோ அல்லது உங்கள் கையிலோ 666 அடையாளம் உங்கள் கணனின் முன் நீங்கள் செல்லும் போது அனைத்தும் வாங்குதல் தானாகவே கணக்கிடப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும். நீங்கள் விமானத்தில் எங்காவது செல்லும் போது உங்கள் வலது கையில் குறி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கையை ஸ்கேன் செய்து நீங்கள் ஏற முடியும். குறி உங்கள் பணமாக இருக்கும். இது மிகவும் வசதியாக இருக்கும். ஒரு புகைப்படத்தை காட்டுகிறேன். இந்த பத்திரிகை ஸ்டேன் என்று அழைக்கப்படும் ஒரு ஜெர்மன் பத்திரிகை. இந்த இதழின் அட்டையில் பார்கோடு உள்ளது. சிவப்பு நிறத்தில் உள்ள இது பார்கோடு. இந்த அடையாளத்தை பெறுபவர்களின் விடயத்தை பற்றி விவாதிக்கும் ஒரு கட்டுரை இந்த இதழில் உள்ளது. இப்போது இதை பாருங்கள். இந்த இதழ் 1984 வெளியானது. இங்கு பார்த்தால் இவர்கள் தலையில் பார்கோடு இருப்பதை காணலாம். 1984 ஜெர்மனியில் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 84 வெவ்வேறு கேள்விகள் இருந்தன.
நவம்பர் 5, 1988 கொரிய சோசன் செய்தித்தாளில் வந்த கட்டுரை இது. கொரியாவில் இது ஏற்கனவே நடந்து வருகிறது. இங்குள்ள தலைப்பு அனைத்து குடிமக்களின் 78 தனிப்பட்ட விவரங்களின் கணினிமயமாக்கப்பட்ட பதிவுகளை உருவாக்குவதற்கான தயாரிப்புகள் என்று. கொரியாவிலும் ஒவ்வொரு நபரின் 78 தனிப்பட்ட விவரங்களை பதிவுகளை உருவாக்க ரகசிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. அதனால் எதிர்ப்பு அதிகமாக இருந்ததால் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தவில்லை. ஜெர்மனியிலும் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது ஒவ்வொரு நபரின் நெற்றியிலோ அல்லது கையிலோ குறிவைக்க வேண்டும் என்பதே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் என்று கூறி இந்த இதழ் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. வேதாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்று இந்த நிகழ்வுகள் நம் கண்முன்னே விரிகின்றன. அவை தெளிவாக நடக்கின்றன. எதிர்காலத்தில் அனைவரும் இந்த அடையாளத்தை பெறுவார்கள். அவர்கள் வந்து அடையாளத்தை பெற சொன்னால் அவர்கள் தங்கள் உணவுப் பொருட்களை பெற வரிசையில் நிற்பது போல் வரிசையில் நிற்பார்கள். ஆனால் இங்கு ஒரு சிக்கல் உள்ளது. அது என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தடுத்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அது என்ன சொல்லுகிறது என்பதை இங்கே பாருங்கள். நெற்றியிலோ அல்லது கையிலோ அடையாளத்தை பெற்ற அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அது கூறுகிறது. அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள். அது ஏன்? ஏனென்றால் உங்கள் நெற்றியிலோ அல்லது கையிலோ ஒரு அடையாளத்தை பெற்றவுடன் நீங்கள் 666 சொத்து என்பதை குறிக்கிறது. 666 என்பது அந்த கிறிஸ்து, கிறிஸ்துவை எதிர்ப்பவர் அந்த கிறிஸ்து தான். அவன் பிசாசின் கருவி. இயேசு மனித உறவில் உலகிற்கு வந்த கடவுளின் மகன் என்பது போல மனித உறவில் வரப்போகும் அந்த கிறிஸ்து சாத்தான். இதனாலேயே அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்க்கிறார்கள். எனவே இந்த அடையாளத்தை பெறுபவர்கள் அவனை சேர்ந்தவர்கள். மேலும் நீங்கள் அடையாளத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் உயிர் வாழ முடியாது. பூமியில் இதை பற்றி ஒரு நபர் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அடையாளத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் அடையாளத்தை பெற்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள். அதனால்தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சத்தமாக வாசிக்கிறவன் பாக்கியவான், அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி அறிவியாமலே நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்களா? இந்த உண்மையை அறிவதே இங்கு ஞானம் என விவரிக்கப்படுகிறது. வசனம் 18 அதிகாரம் 13 வசனம் 18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த உண்மையை அறிவதே ஞானம். எனவே இப்பொழுது இந்த அடையாளம் பெறாமல் வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அடையாளம் பெறுவது தன்னார்வமாக இருக்கும். அது ஏன்? அது மிகவும் வசதியாக இருக்கும் என்பதால் தான். மேலும் இது மிகவும் வசதியாக இருப்பதால் அனைவரும் தானாக முன்வந்து இந்த அடையாளத்தை பெற முன் வருவார்கள்.
இந்த அடையாளத்தை பெற அழைத்தால் நீங்கள் அதை செய்வீர்களா? இந்நிலையில் அடையாளம் பெறாமல் வாழ முடியாவிட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழி வேதாகமத்தில் இருப்பதால் தான் இந்த வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன. இதுவரை நீங்கள் கேட்டதை அறிவது கூட ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது வாழ வழி தேட முடியும் என்பதால் நாம் வாழும் இந்த உலகில் நீங்கள் வெளியே செல்லும் போது தெருக்களில் நீங்கள் பார்க்கும் அடையாளங்கள் அனைத்தும் உள்ளன. அவை அனைத்தும் நமது புற நரம்புகளை மறத்து போக பண்ணுகின்றன. அவர்களால் சிறப்பால் நாம் கவரப்படுகிறோம். மேலும் இந்த போதையில் நாமே அசைக்க முடியாது. நாம் வாழும் காலம் அப்படித்தான். இந்த வழியில் பிசாசு மக்களை முடக்குகிறது மற்றும் அவர்களை நரகத்திற்கு செல்லும் பாதையில் இழுக்கிறது. இதற்கு மத்தியில் நாம் இங்கு பேசுவது போன்ற விடயங்களை அப்படி கடந்து செல்கிறார்கள். ஒருமுறை இப்படி ஒரு கூட்டம் நடத்த ஜப்பான் சென்றிருந்தேன். நான் அங்கு சென்றபோது நான் பயணித்த கார் இருக்கும் இடம் மற்றும் நாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை காட்டும் வரைபடத்துடன் கூடிய திரை இருந்தது. திரை செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டதால் அது சாத்தியமானது. எதிர்காலத்தில் மக்கள் தங்கள் நெற்றியிலோ அல்லது கையிலோ அடையாளத்தை பெற்றால் அவர்களின் இருப்பிடத்தை கண்காணிக்க முடியும். அவர்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் செயற்கைக்கோள் மற்றும் கணினிகள் மூலம் இவை அனைத்தையும் கண்காணிக்க முடியும். நாம் சாதாரண காலத்தில் மட்டும் வாழவில்லை. ஒரு தீவிரமான முடிவை நோக்கி வேகமாக முன்னேறும் யுகத்தில் வாழ்கிறோம். எனவே உலகம் முழுவதும் அந்த கிறிஸ்துவின் சக்தியால் உலக ஆட்சியாளர் கணனிகள் மூலம் அனைவரின் இயக்கங்களையும் கண்காணிக்க முடியும் மற்றும் நெற்றியில் அல்லது கையில் உள்ள அடையாளம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளனர். இப்படித்தான் அவன் உலகை கட்டுப்படுத்துவான். மக்களுக்கு இதை தாங்க முடியாது. இதன் விளைவாக ஒரு போர் வெடிக்கும். வெளிப்படுத்தல் அதிகாரம் 16க்கு திருப்புவோம். அதிகாரம் 16 வசனம் 12. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்த பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களையும் சர்வ மல்லமுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்க புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மகேதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகேதோன் போர் வெடிக்கும். அப்படியானால் அர்மகேதோன் எங்கு அமைந்துள்ளது? நீங்கள் மத்திய கடற்கரையின் வடக்கே பயணித்தால் மலைகள் திடீரென முடிவடையும் இடத்திற்கு வருவீர்கள். இங்கு தன் ஐஃபா துறைமுக நகரம் அமைந்துள்ளது. ஐப்பாவிலிருந்து உள்நாட்டிலிருந்து 1 மணி நேரம் காரில் பயணித்தால் காடுகளால் நிரம்பிய நிலத்தை காணலாம். பின்னர் ஒரு மலை தோன்றும். அந்த மலை இது போன்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் காணலாம். இதுவே அடையாளம். இது மெகிதோ என்று கூறுகிறது. இது அர்மகெதோன் என்று பொருள்படும். வரலாற்றின் போக்கில் இறுதிப் போர் நடக்கும் என்று கிறிஸ்தவர்கள் நம்பும் இடம் இதுதான் என்று அடையாளம் கூறுகிறது. எனவே வரைபடத்தின் முன் நான் கூறியது போல் நீங்கள் ஐஃபா துறைமுகத்திலிருந்து சுமார் 1 மணி நேரம் காரில் உள்நாட்டில் பயணம் செய்தால் நீங்கள் மிகவும் பரந்த பள்ளத்தாக்குக்கு வருவீர்கள். நீங்கள் இங்கிருந்து பார்க்க முடியாது. ஆனால் பள்ளத்தாக்கை மறுபுறத்தில் இயேசு வளர்ந்த நாசரேத் நகரம் உள்ளது. அது மிகவும் பரந்த பள்ளத்தாக்கு.
அங்குத்தான் மனிதகுல வரலாற்றின் இறுதிப் போரான அர்மகெதோன் போர் வெடிக்கும். அப்படியானால் அந்த போரில் எந்த நாடுகள் ஒன்றுக்கொன்று போரிடும்? வசனம் 12 பார்ப்போம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத் என பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. வளைகுடா போர் நடக்கும் பகுதியில் யூப்ரடிஸ் நதி உள்ளது. இது பார்சிக வளைகுடா. 2 ஆறுகள் பார்சிக வளைகுடாவில் பாய்ந்து இறுதியில் ஒரு நதியாக இணைகின்றன. வடக்கே தைக்ரிஸ் நதியும் தெற்கே யூப்ரடிஸ் நதியும் உள்ளது. பக்தாத் நகரம் இவ்விரு நதிகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக கிழக்கிலிருந்து வரும் படைகளுக்கு வழி திறக்க இந்த நீர் வறண்டு போகும் என்று அது இங்கே கூறுகிறது. தூர கிழக்கின் அனைத்து படைகளும் இணைக்கப்படும். இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தங்கள் நெற்றியிலோ அல்லது கையிலோ அடையாளத்தை பெற்றிருப்பார்கள். மேலும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் அவர்கள் அதை தாங்க முடியாதவர்களாக கண்டறிந்து பெரும் விரக்தியை உணர்வார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் எப்போது கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த கிறிஸ்து இருக்கும் எருசலேமை நோக்கி அவர்கள் அணிவகுத்து செல்வார்கள். ஆனால் எருசலேமை அடைய முதலில் யூப்ரடிஸ் நதியை அவர்கள் கடக்க வேண்டும். அவர்கள் யூப்ரடிஸ் நதியை கடக்க வேண்டும். நான் உங்களுக்கு காட்ட விரும்பும் இன்னொரு கட்டுரை இங்கே உள்ளது. இந்த கட்டுரையின் தலைப்பு இமயமலை ஊடுருவி செல்லும் சாலை. மலைகளுக்கு அடியில் செல்லும் சாலையின் ஓவியம் இது. மத்திய கிழக்கிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் இமயமலைகளுக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதை சில ஆண்டுகளுக்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டது. இது சுரங்கப்பாதையின் கட்டுமான பணிகளை காட்டுகிறது. உங்களிடம் இன்னும் ஒரு கட்டுரையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் அமெரிக்காவில் சுற்றுலா சென்றிருந்த போது யாரும் இதை என்னிடத்தில் கொடுத்தார்கள். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இது பட்டு பாதைகளுக்கு வருபவர்களுக்கு சீனா வழி வகுக்கிறது என்று கூறுகிறது. பட்டுப்பாதை அமைக்கும் பணியை சீனா தொடங்கியுள்ளதாக இக்கட்டுரை கூறுகிறது. இது அனைத்து விடயங்களும் தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக காணலாம். இன்னொரு கட்டுரையை காட்டுகிறேன். இப்போது இதை பாருங்கள். யூப்ரடிஸ் நதியின் மீது போராட்டம் என்ற தலைப்பு செய்தி உள்ளது. இங்கு பார்த்தால் அட்டர்தூக் அணையை காணலாம். அட்டர்தூக் அணை துருக்கி யூப்ரடிஸ் நதியின் வடக்கு பகுதியை சுற்றி அமைந்துள்ளது. இது துருக்கியிலிருந்து சிரியா வழியாக ஈராக் வரை பாய்கிறது. இந்த அணை கட்டும் பணி முடிந்ததும் யூப்ரடிஸ் நதியின் நீர் வறண்டுவிடும். இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் யூப்ரடிஸ் நதியின் நீர் வறண்டுவிடும். பின்னர் ஆசியாவிலிருந்து நேச நாட்டு படைகள் யூப்ரடிஸ் கடக்க டாங்கிகள் அல்லது ட்ரக்குகளில் பயணிக்க வேண்டும். இதனால் இந்த ஆறு வறண்டு கிடக்கிறது. ஆற்றின் நீர் ஏற்கனவே வறண்டு போக தொடங்கிவிட்டது. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அனைத்தும் எழுதப்பட்டவை போலவே ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகின்றன. இதில் சிறு தவறு கூட இல்லை. இந்த நிகழ்வுகளை எல்லாம் கடவுள் ஏற்பாடு செய்வது போல் இருக்கிறது. இவை எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் நினைவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கவில்லையா? இதுவரை நம் வாழ்வை வாழ்ந்தது போல் வாழ முடியாது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். பதிமூன்றாம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இங்கே நம்மிடம் வலு சர்ப்ப மிருகம் மற்றும் கள்ள தீர்க்கதரிசி உள்ளனர். இது ஒரு திருத்துவம், பிசாசின் திருத்துவம். வலு சர்ப்பம் சாத்தான், மிருகம் அந்தி கிறிஸ்து.
பொய்யான தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் தலைவர். இந்த மூவரும் ஒரு திருத்துவத்தை உருவாக்குகிறார்கள். மேலும் அவர்களின் பொய்களால் அவர்கள் முழு உலகத்தையும் ஒன்று சேர்ப்பார்கள். 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் ராஜாக்களை கூட்டி சேர்க்க செல்கிறது. ராஜாக்கள் என்று சொன்னால் இராணுவத்தை குறிக்கிறது. ஆசியாவிலிருந்து படைகள் வருவதை கேள்விப்பட்டு அந்த கிறிஸ்து அடையாளங்களை செய்து அவளுக்கு எதிராக போரிட முழு உலகத்தின் படைகளையும் ஒன்று திருத்துவான். எனவே முதலில் இந்த போர் ஆசியாவின் படைகளுக்கும் உலகின் மற்ற படைகளுக்கும் இடையே இருக்கும். எனவே ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடும் துருப்புகள் மிக பெரிய எண்ணிக்கையில் இருக்கும். இந்த போர் உச்சக்கட்டத்தை அடையும் போது இயேசு வருவார். 15ஆம் வசனம். இதோ திருடன் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். என்ன மாதிரியான ஆடை அணிய வேண்டும்? சரி, போர் உச்சக்கட்டத்தை அடையும் போது இயேசு திரும்பி வருவார். ஆனால் நிர்வாணமாக இருப்பவர்கள் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார் என்று கூறுகிறது. நாம் இரட்சிப்பின் ஆடையை அணிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிற்கு வருவோம். சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாள் என்று கூறுகிறது. இது கடைசி கால நாள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள் என்று கூறுகிறது. அர்மகெதோன் போர் உச்சக்கட்டத்தை அடைந்து இயேசு மீண்டும் வரும் நாள் இது. இது கர்த்தருடைய நாள். எருசலேமுக்கு எதிரான போரில் தேசங்கள் ஒன்று திரட்டப்படும். முழு உலக நாடுகளும் ஒன்று கூடும். எனவே எருசலேம் மீண்டும் அழிக்கப்படும். எருசலேம் அழிக்கப்படுவது இது 3வது முறையாகும். ஆனால் இது முற்றிலும் அழிக்கப்படாது. இப்பொழுது 2ஆம் வசனத்தை பாருங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தமான சகல ஜாதிகளுமே கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு போய் யுத்த நாளிலே யுத்தம் பண்ணுவது போல அந்த தேசங்களோடு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் புறப்பட்டு செல்வார் என்று இங்கே கூறும்போது அது இயேசுவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆண்டவர் என்பது புதிய ஏற்பாடு கிறிஸ்துவாக தோன்றும் கடவுள். இயேசு திரும்பி வரும்போது இரு படைகளையும் முற்றிலுமாக அழித்து விடுவார். இத்துடன் தீர்ப்பு முடிவுக்கு வரும். முழு உலகத்தின் படைகளும் எருசலேமில் கூடியிருக்கும். மேலும் இயேசு திரும்பி வரும்போது அவர்கள் முழுமையான அழிவை கொண்டு வருவார். இங்கே அதிகாரம் 14 ஒரு அடையாளத்தை வைத்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. நான் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன்.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் வெள்ளை குதிரையில் சவாரி செய்கிறான் இல்லையா, அவன் அந்தி கிறிஸ்து. இங்கு இந்த பகுதி இயேசுவின் 2ஆம் வருகையை விவரிக்கிறது. அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்து வருவார். 12 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. யுத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசுவின் 2ஆம் வருகை. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூட்டிவார்கள் என்று மிக சத்தத்தோடு கூப்பிட்டான். 19ஆம் வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். இயேசு திரும்பி வரும்போது ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த படைகள் ஒன்றிணைந்து இயேசுவுக்கு எதிராக போரிடும். ஆனால் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் படைத்த இறைவனை அவர்களால் வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இந்த மிருகம் அந்தி கிறிஸ்து. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் முதலில் பிசாசுக்கு முன்பாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அவர்கள் உயிருடன் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவர்களுடைய வாழ்ந்த பிறப்புகளை பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாம் திருப்தி அடைந்தன. 20ஆம் அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசென்னும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்களும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியெடுத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். இது இத்தித்திய நரகம் அல்ல. 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் களத்திற்குமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலிலும் வாதிக்கப்படுவார்கள். இங்கே பிசாசு நரகத்தில் தள்ளப்பட்டான். இயேசு மீண்டும் வரும்போது எல்லா படைகளும் இஸ்ரவேலில் கூடும். ஆனால் அவை அனைத்தும் அழிக்கப்படும். அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தின் முக்கியத்துவம் என்ன? அது தீர்ப்பின் இடம். அது உலகின் அனைத்து படைகளும் கூடி அளிக்கப்படும் நியாய தீர்ப்பினிடம். இதனால் தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். சகரியா 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். நான்காம் வசனம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையிலிருந்து தான் இயேசு பரலோகத்திற்கு ஏறினார். எனவே இயேசு இந்த பூமிக்கு திரும்பும் போது அந்த ஒலிவ மலை இருக்கும். ஒலிவ மலை
எருசலேமிலிருந்து கிராண்ட் பள்ளத்தாக்கின் குறுக்கே சுமார் 2 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. அங்குதான் இயேசு திரும்பி வருவார். அங்குதான் அவர் உலகத்தின் அனைத்து படைப்புகளையும் அளிப்பார். அந்த தருணத்திலிருந்து 1000 ஆண்டு அரசாங்கம் தொடங்கும். அதன்போது இயேசு உலகம் முழுவதும் ஆட்சி செய்வார். இன்று நான் உங்களிடம் பேச விரும்பும் ஒவ்வொரு மிக முக்கியமான விடயம், நீங்கள் அடையாளத்தை பெற்றால் நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அடையாளத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் உலகில் வாழ முடியாது. எனவே நீங்கள் அதை பெற முடியாது. இதை நீங்கள் எவ்வாறு தவிர்க்கலாம்? 4ஆம் வசனத்தை படிப்போம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவ மலை நடுமையத்தில் கிழக்கு மேற்க எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியை ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். யூதாவின் ராஜா உசியா நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இயேசுவின் 2ஆம் வருகை. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இயேசு திரும்பி வரும்போது இந்த நேரத்தில் புறஜாதிகளின் காலம் முடிவுக்கு வரும். மேலும் இந்த உலகத்தின் தற்போதைய வரலாறு முடிவுக்கு வரும். எல்லா மீறல்களும் எல்லா பாவங்களும் முடிவுக்கு வந்து எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறியதும் 1000 ஆண்டு ராஜ்யம் தொடங்கும். 1000 வருட அரசாட்சி கடவுளின் படைப்பு சக்தியால் உருவாக்கப்பட்ட முற்றிலும் புதிய உலகமாக இருக்கும். அதனால் மக்கள் 1000 ஆண்டுகள் வாழ முடியும். மேலும் எந்த வேதனையும் துன்பமும் இருக்காது. தாய் பெற்றெடுத்தாலும் பிரசவ வலி வராது. அவர்கள் விதைகளை விதைக்கும் போது அவை எந்த உதவியும் இல்லாமல் தாங்களாக வளர்ந்து ஏராளமான தானியங்களை உற்பத்தி செய்யும். இந்த காலத்தில் ஆண்டவர் ஆட்சி செய்வார். இந்த காலம் முடிவடையும் போது நித்திய உலகம் தொடங்கும். ஆனால் இயேசு மீண்டும் வரும்போது அவர் தனியாக வரமாட்டார். எல்லா பரிசுத்தவான்களும் அவருடன் வருவார்கள். இதுதான் பிரச்சனை. அது எப்படி வரும்? புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் வருவோம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம் வாசிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு மீண்டும் வருவார். அவருடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் அவருடன் வருவார்கள். பூமியில் இது என்ன அர்த்தம்? இயேசுவின் 2ஆம் வருகை ஒரு முறைத்தான் நிகழும். ஆனால் அது 7 வருடங்களில் நடக்கும். ஆனால் அந்த 7 வருடங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் அவர் வரும்போது அவர் மத்திய ஆகாயத்தில் இருப்பார். இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்றும் போது இந்த இடத்துக்கு 7 வருட உபத்திரவம் தொடங்கும். இதற்கு முன்பே ஒரு சம்பவம் நடக்கும். தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இயேசு வானத்தில் திரும்பும் போது மனித குலத்தின் முழு வரலாற்றில் ரட்சிக்கப்பட்ட ஆனால் இந்த பூமியில் இருந்து அனைத்து மக்களும் இந்த நேரத்தில் மரித்தோரிலிருந்து எழும்பப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மருத்துவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு இயேசுவை சந்திக்க எடுத்து செல்லப்படுவார்கள்.
17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எடுத்துக்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். போது இங்கே பாருங்கள். இந்த கட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட மற்றும் இந்த பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் மக்கள் அனைவரும் பேரானந்தம் பெறுவார்கள். இப்போது நம்மிடம் இருக்கும் இந்த உடல்கள் மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல் மாற்றப்படும். அவர்கள் ஆன்மீக உடலாக மாற்றப்படுவார்கள். மேலும் இந்த வழியில் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அடையாளத்தை பெறாமலே அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். எனவே இதை பற்றி சிந்தியுங்கள். நமது தற்போதைய உடல் சரியானவை அல்ல. அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், அவர்கள் சோர்வடைகிறார்கள், அவர்கள் இறக்கிறார்கள். இது ஒரு தற்காலிக உடல். இந்த நேரத்தில் நம் உடல் முழுமை பெறும். அவர்கள் அழியாத உடல்களாக, சோர்வடையாத உடல்களாக மாற்றப்படுவார்கள். இந்த நிலையில் நாம் ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க எழுப்பப்படுவோம். நீங்கள் அடையாளம் பெறாமல் வாழ முடியும். இந்த வழி இருப்பதால் தான் வேதாம் அதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இது யாருக்கும் நடக்காது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே. பின்னர் 7 ஆண்டு உபத்திரவம் தொடங்கும். ஆனால் அந்த 7 ஆண்டுகள் ரட்சிக்கப்படாதவர்களின் உலகத்தில் நியாயத்தீர்ப்பின் காலம். இதை கொஞ்சம் யோசிக்கவும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயம் என்ன? இந்த விடயத்தை விட முக்கியமான விடயம் ஏதாவது இருக்கிறதா? அப்பொழுது நீங்கள் உண்மையை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவன் இந்த சத்தியத்தை மட்டும் கண்டுபிடித்து விட்டால், இந்த நேரம் வரும்போது அவனுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். ரெண்டு தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நாளும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து தன்னை கடவுள் என்று அறிவிப்பான் என்று இங்கே கூறுகிறது. 5ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அடுத்து நிறுத்தியது என்ன என்பது இப்போ உங்களுக்கு தெரியும். தான் 666 சரியான நேரம் வரைக்கும் அது தடுத்து நிறுத்தியது. இங்கு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நேரம் வரும்போது அவர் தனது உண்மையான ரூபத்தை காட்டுவார். அது கூறுகிறது எது அவரை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் அவர் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்படுவார். ஏதோ ஒன்று அவரை தடுக்கிறது. அவர் அந்தி கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துவதை தடுக்கிறது. இந்த தடுப்பு சக்தி வெளியேறியவுடன் அவரது நேரம் வரும். அப்பொழுது இருள் சூழ்ந்த காலம் தெரிய வரும். 7ஆம் வசனத்தை படிப்போம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்.
அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்படியானால் இப்போது அவரை தடுத்து நிறுத்தியது யார்? அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறிய பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். எனவே இப்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருப்பதால் தான் அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத மனிதர்களின் மனசாட்சியை ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு நகர்த்துகிறார். ஆனால் இந்த நாட்களில் தீய சக்தி மிக பெரிய பலத்துடன் கிரியை செய்கிறது. அதனால்தான் இன்று பல கொடூரமான குற்றங்கள் நடக்கின்றன. குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமை, கொள்ளை மற்றும் தீவைப்பு வழக்குகள் உள்ளன. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆனால் தீமை இப்பொழுது மிக பெரிய அளவில் செயல்படுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளியேறுவார். எனவே இக்காலம் கிருபையின் காலம் என குறிப்பிடப்படுகிறது. கிருபையின் காலம், கிருபையின் காலம். எனவே 2 கொரிந்தியர் 6 அதிகாரம், இப்பொழுது தேவனுடைய கிருபையின் நேரம், இப்பொழுது இரட்சிப்பின் நாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் நுழைய வேண்டும். உங்கள் ஆன்ம உணர்ச்சியால் அசைக்கப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள் நுழையும் போது நீங்கள் மீண்டும் பிறக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியால் தூண்டப்படுவது மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள் நுழைய வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். 4 அதிகாரம் 30 வசனம். பின் வாசிக்கவும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். படும் நாளுக்கென்று, அந்த நாள் மீட்பின் நாள், பேரானந்த நாள். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பரிசுத்த ஆவி பெற்ற ஒருவன் சாத்தானின் அடையாளத்தை பெறமாட்டான். எபேசியர் அதிகாரம் 3 வசனம் 13. வசனம் 13. வசனம் 13. உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையுடன் நீங்கள் அவரில் முத்திரையாக குறிக்கப்பட்டீர்கள். கூறுவதை பாருங்கள். நீங்கள் கேள்விப்பட்டு விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவின் முத்திரையை பெற்றிருந்தால் நீங்கள் பிசாசின் அடையாளத்தை பெற வேண்டியதில்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் இவ்வுலகில் இருக்கும் வரை இது கிருபையின் காலம், இரட்சிப்பின் காலம். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் தவறிவிடக்கூடாது. இந்த நேரம் எப்பொழுது முடிவடையும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த கட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளியேறுவார். பரிசுத்த ஆவியானவர் வெளியேறும் போது பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்கள் வெறுமனே வெளியேறுவார்கள். மேலும் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்கள் மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். எனவே நீங்கள் இன்னும் கிருபையின் காலத்தில் வாழ்கிறீர்கள். அது எப்போது முடிவுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எப்போது என்று தெரியாது. கர்த்தருடைய வருகை நடந்தவுடன் உபத்திரவம் தொடங்கும். நீங்கள் இவ்வுலகில் வாழும்போது
நீங்கள் எவ்வளவு அவசரமாக அல்லது பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இதைவிட பெரிய பிரச்சனை எதுவும் இருக்க முடியாது. வேதாமத்தை பற்றிய இந்த விரிவுரையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கையில் முழு வேதாகம் உண்மை என்று காட்டுவதற்கான ஆதாரங்களை முன் வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நேரம் குறைவாக உள்ளது. எனவே மிக முக்கியமான சில விடயங்களை மட்டுமே என்னால் மறைக்க முடிந்தது. ஆனால் உண்மையில்லாத எதுவும் இல்லை, இல்லையா? இன்னும் எதிர்காலத்தில் இருக்கும் விடயங்கள் இயேசுவின் உபத்திரம் மற்றும் இரண்டாம் வருகை மற்றும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்பொழுது மாற்றப்படுவார்கள், அது எதிர்காலத்தில் நடக்கும், அது எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்ற விடயங்கள் உண்மை என்று நாங்கள் பார்த்தோம். அவை மட்டுமே வேதாமத்தில் உள்ள உண்மைகளாக இருக்குமா? ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த உண்மை உணர்ந்து மீண்டும் பிறக்கும் அனுபவத்தை பெறுவதற்காக நீங்கள் உங்கள் காதுகளை நற்செய்திக்கு கொடுத்தால் நீங்கள் இன்னல்களை தவிர்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியுடன் செல்வீர்கள். அப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கும் போது இந்த உலகம் 7 வருடங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களை சந்திக்கும். தயவு செய்து வேதாமத்தின் இந்த பேச்சை வேறு யோசிக்காமல் கேட்காதீர்கள். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்கள் நித்திய சட்டத்துடன் நெருக்கமாக இணைக்கப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தை ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உறக்க படித்து அதை கேட்டு அதில் எழுதப்பட்டிருப்பவைகளை மனதில் எடுத்துக்கொள்வான் பாக்கியவான் என்று கூறியுள்ளீர்கள். வேதாமத்தின் மூலம் நாங்கள் எந்த வயதில் வாழ்கிறோம், எங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்று சொல்லும். உங்கள் வார்த்தைகளை இப்பொழுது படித்தோம். இதை பற்றி தெரிந்து கொள்வது கூட ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் நமக்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதுதான் வார்த்தைகளை கடைப்பிடிப்பது. உன் பேச்சை கேட்டாலும் எங்கள் இருதயங்கள் மந்தமாகவும் கடினமாகவும் இருக்கிறது. அதனால் நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டாலும் எங்கள் சிலருக்கு பாதை போன்ற இருதயங்கள் உள்ளன, சிலருக்கு பாறைகள் போன்ற இதயங்கள் உள்ளன, சிலருக்கு முட்கள் போன்ற இருதயங்கள் உள்ளன. எனவே வேதாமத்திலிருந்து இது போன்ற பகுதிகளை நான் கேட்கும் போதும் கூட நம் இருதயங்கள் குறிப்பாக அவைகளால் அசைக்கப்படுவதில்லை. மேலும் நம் இருதயங்கள் முற்றிலும் கடினப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எங்களை வழிநடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தை பிடித்து எங்கள் இருதயங்களை வளமான மண்ணாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இதனால் நாங்கள் எங்கள் வார்த்தையில் உண்மையை உணர்ந்து மீண்டும் பிறந்தோம். சொர்க்கத்தில் நுழைய முடியும். இந்த எல்லா விடயங்களிலும் நீங்கள் எங்களை வழிநடத்தி நன்றாக இருக்க மீதமுள்ள நேரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன்.